பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிழக்கு தேசங்களில் வானத்தையும் நட்சத்திரங்களையும் ஆராய்ந்த ஞானிகள் வாழ்ந்தனர். அவர்களே சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் ராஜாக்கள் அல்ல, அவர்கள் பாரசீக தேசத்தை சேர்ந்த வானியல் அறிஞர்கள், ஜோதிடர்கள், ஞானிகள். ஒரு இரவு வானத்தில் ஒரு விசித்திரமான நட்சத்திரம் தோன்றியது. அது ஒரு ராஜா பிறந்ததை குறித்தது. அந்த நட்சத்திரம் யூதர்களின் ராஜாவாக பிறந்த மேசியாவின் பிறப்பை அறிவித்தது. சாஸ்திரிகள் நீண்ட பயணம் மேற்கொண்டனர். பாலைவனங்கள், இரவுகள், ஆபத்துகள். ஆனால் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தியது. பெத்லகேமில் ஒரு குழந்தை, இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக சாஸ்திரிகள் தாழ்ந்து வணங்கினர். பொன் ஒரு ராஜாவுக்கு உரிய காணிக்கைகள், தூப வர்க்கம் ஒரு தேவனுக்கு உரிய காணிக்கைகள், வெள்ளை போளம் ஒரு தியாகத்திற்கு உரிய காணிக்கைகள். இவை மூன்றும் ஒரு குழந்தைக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அவர்தான் உலகத்தின் இரட்சகர்.